சில பேர் கல்யாணம் ஆன பிறகு ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. சில பேருக்கு காதில் பேசிக்கிட்டே இருக்குது. அது மாதிரியெல்லாம் இருக்குது. எச்சின்னு சொல்லுவாங்க, எச்சினின்னு சொல்லுவாங்க. அது சிலருக்கு பேச ஆரம்பிக்கும். நான் பங்காரடிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போனேன். அப்போது வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் தான் அருள்வாக்கு சொல்லுவார். அப்போ நான் ஒரு நாளுமே போய் உட்காருவேன். அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் குளிச்சுட்டு ஈரோ ட்ரெஸ்ஸோடு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் நடந்து வருவார். கையில் வேப்பிலை கொத்துகள் கையில் வச்சுருப்பார். நடந்து வரும்போது பார்க்குறேன், அப்படியே கண் மூடிக்கிட்டே இருப்பார். அவர் நடந்து வரும்போது ஒரு அம்மா கை குழந்தைய கீழே படுக்க வச்சுருக்கு. அவர் காலை எடுத்து வைக்கிறார். இப்போ கலைஞர் சில ஆண்டுகள் கழித்து வேறு பிறவிக்கு போவார். அப்போ போகும்போது மாறும். ஒரு கட்டத்தில் ராஜராஜ சோழனா வாழ்ந்தவர். ராஜராஜன் ஆத்மாலாம் இல்லை, பல பிறவிகள் எடுத்துருச்சு. பல பிறவிகள் எடுத்து ஒரு கட்டத்தில் கலைஞர் கருணாநிதி ராஜராஜனுடைய மறுபிறப்பு தான். இறந்து போன இடத்துல அந்த 12 மணி ஆச்சுன்னா அந்த ஆத்மா வருது. அது வர்றது அந்த நாய்களுக்கு தெரியுது. அவங்க ஒரு கருப்பாக இருக்கும் அந்த பேய்கள்ன்றது. அதனால் பார்த்து குறைக்குது. அது அந்த நாய்கள்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அது போகுது. உங்களுடைய பேச்சை கேட்கவே கேட்காத ஆவிகள் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சித்தர்களுடைய ஆவி, அவர் யார் எவருன்னு சொல்ல மாட்டேன்றாரு. ஆனால் உதவி பண்ணுறதுக்காக வர்றாரு. ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for board and mode. Apply now. உங்களுடைய ஆவிகள் உலக இந்த ஆராய்ச்சிக்காக ராஜராஜ சோழனுடைய ஆவியோட பேசுறது மாதிரி, இல்ல ரொம்ப மக்களுக்கு பரிச்சயமான ஒருத்தர் கூட ஆவியோட பேசுற மாதிரி அப்படி ஏதாவது ஆராய்ச்சிகள்ல முயற்சிகள் முன்னெடுத்தீங்களா சார்? இப்போ சமீபத்தில் அதெல்லாம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா சார்? முன்னாடினா ராஜராஜ சோழனெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் இறந்து பல பிறவிகள் எடுத்திருப்பாரு. அவரோட ஆத்மா எல்லாம் வராதுங்க. ஆனா தஞ்சாவூர் பெரிய கோயில்ல சில அமானுஷமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேள்விப்பட்டு சில ஆராய்ச்சிகள்லாம் முன்னெடுத்தீங்களா சார்? என்ன ஆச்சு அந்த ஆராய்ச்சிகள்லாம்? அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் சில அமானுஷ்யங்கள் இருக்கிறது உண்மை. ஆனால் அது எந்த வகையான அமானுஷ்யங்கள்ன்றது நமக்கு புலப்படலை. அங்கே அரசியல்வாதிகள் செல்லும்போது பாதிக்கப்படுறாங்கன்றது உண்மை. அது நம்ம நடைமுறையில் எம்ஜிஆர் காலத்திலேருந்து பார்க்குறோம். எம்ஜிஆர் பாதிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் கலைஞர் அதுக்குள்ளே செல்லாமே தவிர்த்தார். இதுக்கெல்லாம் ஏன் காரணம்? அவங்கவுங்க உணர்ந்தது அடிப்படையில் தானே அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு மேற்கொண்டு டீப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எவ்வளவு தூரம் வரைக்கும் உங்களுடைய ஆராய்ச்சியை முன்னெடுத்தீங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் விஷயத்துல, அல்லது ராஜராஜன் சோழன் மாதிரியான பெரிய பெரிய மக்களுக்கு தெரிந்த முகங்கள் பற்றி ஆராய்ச்சி நடத்துவதில் எவ்வளவு தூரம் ஸ்டெப்ஸ் எல்லாம் முன்னெடுத்து திரும்பி வந்தீங்க சார்? அதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருந்தது எனக்கு. ஏன்னா ராஜராஜன் ஆத்மாலாம் இல்லை, பல பிறவிகள் எடுத்துருச்சு. பல பிறவிகள் எடுத்து ஒரு கட்டத்தில் கலைஞர் கருணாநிதி ராஜராஜனுடைய மறுபிறப்பு தான். எப்படி சார் சொல்றீங்க? கலைஞர் கருணாநிதி ராஜராஜ சோழனுடைய மறுபிறப்புன்னு எதை வச்சு சொல்றீங்க? மறுபிறவின்னு சொல்லி பத்திரிகைகள்லேயே அந்த நாளில் வந்திருக்கு. யார் சொன்னா அப்படி? சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா வந்தார், கலைஞர் வீட்டுக்கு வந்தார். அது தெரியுமா உங்களுக்கு? செய்திகளில் படிச்சிருக்கேன் சார். வந்தார். நீங்கள் கடவுளுக்கு நிகராக மதிக்கப்படுறவங்க, நீங்கள் கடவுள் மறுப்பாளர் வீட்டுக்கு வரலாமா அப்படின்னும்போது, நான் கடவுள் மறுப்பாளர் வீட்டுக்கு வரல, ராஜராஜ சோழன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு. புட்டபர்த்தி சாய்பாபாவே கருணாநிதி கிட்ட இப்படி சொன்னாரா? கருணாநிதி கிட்ட இல்லை, நிருபர்கள்ட்ட சொல்றாரு, பத்திரிகை நிருபர்கள்ட்ட. ஆமா, இது அப்போ எல்லா பேப்பர்லயும் வந்தது தான். கருணாநிதி ஒத்துக்கிட்டார் சார், தான் தான் ராஜராஜ சோழனுடைய மறுஜன்மம், அந்த மறுபிறவிங்கிறத ஒத்துக்கிட்டாரா கருணாநிதி? அதெல்லாம் தெரியாது. நீங்க ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்களா சார் இது விஷயமா? இல்லை, இது விஷயமா நீங்க ஆராய்ச்சி பண்ணலையா? பண்ணல. ஏன் சார், என்னாச்சு? இது நிரூபிக்க முடியாது. அவர் தான் ராஜராஜ சோழன் மறுபிறப்புன்னு அவர் புட்டபர்த்தி சாய்பாபா சொன்னார்.
அந்த அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர வேறு நமக்கு நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால தான் நான் அது மேல் கொண்டு இறங்கல. நீங்க சொல்ற மாதிரி ராஜராஜ சோழனுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் வந்து திருவாரூர்ல இருந்து தான் அரசாண்டு இருக்காங்க. அதனாலதான் கருணாநிதி திருவாரூர்ல பிறந்தாரா? பல பிறவிகள் எடுத்து அதுல ஒரு கடைசி பிறவி இவர் கலைஞர்னு சொல்லி அது ஒரு முடிவு வந்தது. ராஜராஜ சோழனுடைய கடைசி பிறவி கலைஞர் தான், அதுதான் கடைசி பிறவி. கடைசி இல்லை, கடைசியா எடுத்த பிறவி அது. இப்போ கலைஞர் சில ஆண்டுகள் கழித்து வேற பிறவிக்கு போவார். அப்போ போகும்போது மாறும். ஒரு கட்டத்தில் ராஜராஜ சோழனா வாழ்ந்தவர், அவர் பல பிறவிகள் இடையில எடுத்துக்கிட்டு வந்து கலைஞராக வந்திருக்காரு. அதனால தான் கலைஞருடைய திறமையை பார்க்கணும் நம்ம. அவர் வந்து அவருக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லாத போதும் வந்து அவர் திறமையாக இருந்தார். எழுத்தாற்றல், பேச்சாற்றல் எல்லாமே இருந்தது அவருக்கு. எல்லா விதத்திலையும் திறமையாக செயல்பட்டார். அரசவை நடத்தினார், அரசாட்சி செய்தார். அதில் வந்து அவரை பற்றி நெகட்டிவான பேச்சுக்களும் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நல்லா அற்புதமாக செய்தாருன்னு தான் சொல்லுவேன். வேற ஏதாவது ஒற்றுமைகள் இருக்கா ராஜராஜ சோழனுக்கும் கலைஞருக்கும்? வேற ஏதாவது ஒற்றுமைகள் சொல்ல முடியுமா? ஒற்றுமை எனக்கு தெரியாது, ஏன்னா ராஜராஜ சோழனை நான் பார்த்தது இல்லை. படிச்சிருப்பீங்களா வரலாற்றுல? வரலாற்றில் படிச்சிருக்கோம், ஆனால் இவர் நம்ம கண்ணெதிர்க்கு பார்த்தோம். கம்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல. வேற எந்த மாதிரியான தலைவர்களை அல்லது மக்களுக்கு தெரிந்த முகம், நட்சத்திர முகங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா சார் இறந்ததுக்கு அப்புறம்? இல்லை. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கு. ஒரே ஒரு ஊர்ல மட்டும் தான் அந்த கனவு வருது. அந்த ஊர் பேரை சொல்ல விரும்பல. என்னை யாரோ குதிரையில துரத்திக்கிட்டு போறாங்க அல்லது நான் யாரையோ குதிரையில துரத்திக்கிட்டு போறேன். இது ஏன் சார் எனக்கு வருது? சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வருது. அந்த ஒரே ஒரு ஊருக்கு போனா மட்டும். தஞ்சாவூர் மாவட்டம் தான். ஒரு காலத்துல அந்த ஊர்ல வாழ்ந்துருப்பீங்க நீங்க. அது சம்பந்தப்பட்ட ஒரு நினைவுகள் உங்களுடைய ஆழ் மனசுல பதிஞ்சு அது கனவா வெளிப்படுது. அது டீப்பா போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து டக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கணும், பார்த்து சொல்லலாம். இந்த கனவோட சேர்த்து தொடர்ச்சியாக இன்னொரு கனவும் வரும். அது மீடியா முன்னாடி சொல்ல விரும்பல, தனிப்பட்ட முறையில் வேணா நான் சொல்றேன். அதை நீங்க எம்ஜிஆர் வாழ்ந்த சமகாலத்துல வாழ்ந்த ஒரு மனிதர். எம்ஜிஆர் ஆவி கூட, கவிஞர் கண்ணதாசன் ஆவி, இந்த மாதிரியான பிரபலமான மனிதர்களுடைய ஆவி கூட பேசியிருக்கீங்க? அப்படியெல்லாம் நான் பேசலைங்க. ஏன்னா எனக்கு ஆர்வம் இல்லை அதுலலாம். என்னுடைய ஆராய்ச்சிகளெல்லாம் ஆவிகள்ன்றது யாரு, எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இதில் தான் போயிட்டேன். உங்களுடைய ஆவிகள் உலக இந்த ஆராய்ச்சியில மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா, உங்களையே ரொம்ப திரும்பி பார்க்க வைத்து அல்லது உங்களையே ரொம்ப வேலை வாங்கின ஒரு நிகழ்வு அப்படின்னா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே எனக்கு அனுபவங்கள் தான். பல அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்த விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? அப்படி பார்த்தீங்கன்னா பங்கார் அடிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போனேன். அது சின்ன வயசுல, அதாவது அவர் இன்னைக்கு பிரம்மாண்டமான கோயிலாக உருவாயிருக்கு. நான் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்த காலகட்டம் கீத்து கொட்டாய் போடப்பட்டிருக்கும், தென்னங்கீத்து. அவர் ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தார் பங்காரடிகள். அப்போது வந்து வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாள் தான் வந்து அருள்வாக்கு சொல்லுவார். அந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவர் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது ஈவினிங் டைமில் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து நடக்கும். அப்போ நான் வந்து ஒரு நாளுமே போய் உட்காருவேன், அவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் வந்து குளிச்சுட்டு ஈரோ ட்ரெஸ்ஸோடு வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் நடந்து வருவார். கையில் வேப்பிலை கொத்துகள் கையில் வச்சுருப்பார். நடந்து வரும்போது பார்க்குறேன், அப்படியே கண் மூடிக்கிட்டே இருப்பார். அவர் நடந்து வரும்போது ஒரு அம்மா வந்து கை குழந்தைய கீழே படுக்க வச்சுடுது. அவர் காலை எடுத்து வைக்கிறார். கால் வச்சா அந்த குழந்தை மேலே தான் வைக்கணும். அப்படியே நிற்கிறார். அவருக்கு வந்து கண்ணு வந்து முன்னாடி இருக்கு, பின்னாடி குழந்தை இருக்கு. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். காலை எடுத்து வச்ச உடனே எல்லாரும் சத்தம் போட்டாங்கன்னு அப்புறம் குழந்தைய தூக்கிட்டாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சார் அடி. இது எனக்கு இன்னைக்கு வரலாம் ஆச்சரியமா இருக்குது, எப்படி எதை வச்சு உணர்ந்தாருன்னு. அதனால தான் அவர்கிட்ட அமானுஷம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணேன், அங்கே அருள் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணேன். இப்போ நீங்கள் சொல்கிற இதே மாதிரி விஷயங்கள் அந்த வாடகை வீடுக்கு தேடி நம்ம போகிறோம்ல சார், அப்போ அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சில ஃபீல் எனக்கும் சில நேரங்களில் அப்படி நடந்திருக்கு. ஒரு உள்ள நுழையும் போது ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும். நானே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுவேன். என்ன மாதிரி சில பேருக்கும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில பேருக்குலாம் இருக்குது. நான் ஒரு விஷயம் நடக்க போதுன்னா முன்கூட்டியே சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும்ல சார்.
அப்படியெல்லாம் இருந்ததுன்னா அது என்ன மாதிரி நம்ம எடுத்துக்கணும், அதை எப்படி நம்ம பார்க்கணும்? அந்த வீட்டில் ஏதோ பாதிப்பு இருக்குது, ஆத்மாக்கள் இருக்குது. அது வந்து புது ஆள் வரவிடலை, விரும்பலை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு பெண் வந்து என்னை வந்து வெளியில் போகணும்னு சொன்னாங்கன்னு, அந்த மாதிரி தான் நெகட்டிவ் தாட்ஸ் உருவாக்குது. அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்ததுனாவே அந்த வீட்டுக்கு குடி போகாமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ நான் ஒரு வாடகை வீடு தேடி போகும்போது ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தெரிஞ்சு பட்டுக்கோட்டையில ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதோ சில விஷயங்கள் யாரோ வந்து சொல்ற மாதிரியே இருக்கும். இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி, அல்லது இந்த விஷயம் நடந்துச்சு அதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இப்படி யாரோ சொல்ற மாதிரியோ அல்லது ஒரு விஷயம் உணர்ந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்கணும், எப்படி எடுத்துக்கணும்? சில ஆத்மாக்கள் சிலர் பிடிச்சிருந்ததுன்னா அந்த மாதிரி உதவி பண்ணுவாங்க, சிலது நடக்க போகிறதெல்லாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அதாவது அவங்களுடைய உறவினர்கள் ஆவிகளாகவும் இருக்கலாம், வெளியாட்களாகவும் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் உதவி பண்ண முடியும். சில ஆபத்துகள்லேருந்து காப்பாற்ற முடியும். நல்லது கெட்டதெல்லாம் சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு உதவி பண்ண வைக்க முடியும். உதாரணமாக ஒரு குழந்தை ஒன்று தவறி போகுது, ரோட்டில் வந்துடுச்சு அப்படின்னும் போது வண்டி வேகமாக போய்கிட்டு இருக்குது, யாரும் கவனிக்கலைன்னும் போது அவங்களுடைய நெருங்கிய உறவினர் ஆத்மாக்கள் அந்த குழந்தையுடைய உடம்பை உபயோகித்து டைரக்ஷனை திருப்பி விட முடியும். இல்லை வேறு யாரையாவது வந்து ஓடி வந்து காப்பாற்றுற மாதிரி உதவி பண்ண முடியும். இப்படியெல்லாம் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. திடீர்னு நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பூனை குறுக்கில் ஓடும், நாய் குறுக்கில் ஓடும், இதெல்லாம் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தானா? இதெல்லாம் வந்து சகுனங்கள்ங்க. இது நாய் குறுக்க போகிறதெல்லாம் வந்து சகுனங்கள் இல்லை. பூனை குறுக்க போகிறது வந்து சகுனம். நீங்கள் போகிற காரியம் தடைப்படும்ன்றது உணர்த்துறாங்க. அதுலேயே ரெண்டு விதமான ஒரு இது உண்டு. வலமிருந்து இடம் போனால் பூனை நல்லது, இடமிருந்து வலம் போனால் சகுன தடை. வலமிருந்து இடப்பக்கம் பூனை போனுச்சுன்னா நல்லது, இடமிருந்து வலமாக போச்சுன்னா அது தடை. அதே மாதிரி நாய்க்கும் அதே தானே சார்? நாய்க்கு கிடையாதுங்க, பூனைக்கு மட்டும்தான் அது சொல்லுவாங்க. சார் இந்த மாதிரியான சிம்டம்ஸ், இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு ஒரு விஷயத்த வந்து உணர்த்துது இல்லை சார்? இதெல்லாம் அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருமா, இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருமா? எது வரைக்கும் வரும்? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. சில பேர் கல்யாணம் ஆன பிறகு ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. சில பேருக்கு காதில் பேசிக்கிட்டே இருக்குது, அது மாதிரியெல்லாம் இருக்குது. எச்சின்னு சொல்லுவாங்க, எச்சினின்னு சொல்லுவாங்க. அது வந்து சிலருக்கு வந்து பேச ஆரம்பிக்கும். அது வந்து கொஞ்சம் ஆட்கொண்டதுன்னா அப்புறம் கஷ்டப்பட்டு தான் அனுப்பணும். அது தீய சக்தியா சார்? அது வந்து காம எச்சினி, 64 விதமான எச்சினி இருக்கு. காம எச்சினியா? ஆமாம். பாலியல் உணர்வு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். தூண்டி விடும். இந்த மாதிரியெல்லாம் உணர்வுகளே வந்து உண்டாக்கும். பாலியல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படுற மாதிரியே இருக்கும். நீங்க சொல்றது அமாவாசைக்கு அதிகமா பாலியல் உணர்வு தூண்டுமா? அமாவாசையில் ஆவிகளுடைய ஆற்றல்கள் அதிகரிக்கும், அவங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். அமாவாசை பௌர்ணமியிலலாம் வந்து அதுதான் காரணம். அப்ப அமாவாசை பௌர்ணமி வந்தா தாம்பத்தியம் வச்சுக்க கூடாதா? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த எச்சினியும் வந்து இந்த மாதிரி சொல்லும், நடக்க போற கெடுதல்கள் எல்லாம் உணர்த்தும், நல்லது பற்றி சொல்லாது. மழை வரும்னு சொல்லும், போய் துணி எடுன்னு சொல்லும். அதே மாதிரி எடுத்தா உனக்கு ஒரு 10 நிமிஷத்துல மகனம் முடியும், மழை வரும். இப்படியெல்லாம் வந்து அதிசயங்கள் நிகழ்த்தும். ஆனால் ஏமாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிச்சிடும். ஆணாகிட்டு இருந்தால் பெண்ணாக மாறும், பெண்ணுக்கிட்ட ஆணாக மாறும். அது பெண்ணுக்கிட்ட ஆணாக மாறும், ஆண்கிட்ட பெண்ணாக மாறும்னா புரியல. பாலியல் ரீதியான தொந்தரவு பண்ணுறதுக்காக தன்னுடைய உடம்பை மாற்றிக்கும். உங்களுடைய இந்த 50 வருட ஆவி உலக அனுபவத்தில் நீங்கள் பார்த்து வியந்த ஒரு ஆவியை பற்றி சொல்லுங்கள். பல ஆவிகள் இருக்குங்க, நான் பார்த்து வியந்த ஆத்மாக்கள். இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சித்தர்களுடைய ஆவி, அவர் யார் எவருன்னு சொல்ல மாட்டேன்றாரு, ஆனால் உதவி பண்ணுறதுக்காக வர்றாரு. மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறாரு, பல விதமான மருத்துவங்களை சொல்கிறாரு, பல விதங்களில் உதவிகள் செய்கிறாரு. அது அவர் எனக்கு ஏறக்குறைய இந்த ஆவிகள் உலகத்தில் பல தெளிவுகள் அவர் தான் கொடுத்தாரு. அவரை பார்த்து நான் வியந்துக்கிட்டு தான் இருக்கேன் தினமும். அவர் மூலமாக தான் உங்களை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறோம், உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். உங்களுடைய பேச்சை கேட்கவே கேட்காத ஆவிகள் அப்படின்னு ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கா? அந்த மாதிரி ஆவியை நாங்களே வெறுத்து அனுப்பிடுவோம். வெறுத்து அனுப்பிடுவீங்களா? ஆமாம். அனுப்ப முடியுமா சார்? அப்படி ஆவி முடியும். ரொம்ப மெனக்கடணுமா அல்லது எப்படி சார்? மெனக்கிட்டு தான் அனுப்பணும்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு சார் நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு மூஞ்சுக்கு நேராக ஏதோ ஒரு உருவம் பயங்கரமாக கத்திட்டு போகுது. அதனால அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷமா தூக்கம் இல்லாமல் ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அது என்ன சார்? கெட்ட ஆத்மா தான், ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை திரும்பி திரும்பி அதே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே செய்யும். ஆவிகளுடைய இயல்பு அது. உதாரணமாக நான் ஒரு ரிசர்ச்சுக்காக திருச்செங்கோடு போயிருந்தேன். அங்கே ஒரு இடத்துல ஒரு கிறிஸ்துவன் பொண்ணு, ஒரு எக்ஸினான்னு சொல்லி தீக்குளிச்சு இறந்துட்டாங்க ஒரு மரத்தடியில், பப்ளிக் பிளேஸில். அங்கே அந்த ஆவி நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போயிருந்தேன். ஒரு வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம இப்போ வெயிட் பண்ணுறோம். கரெக்டாக நள்ளிரவு ஆச்சு. நள்ளிரவு ஆன உடனே எங்கே இருக்கிற நாய்களெல்லாம், தெரு நாய்கள் பூரா ஓடி வந்துடுச்சு. அந்த பெண் இறந்ததாக சொல்லப்படுற இடத்துக்கு வந்துடுச்சு. பார்த்து குறைச்ச உடனே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆகாயத்தை பார்த்து குறைச்சிக்கிட்டே போகுதுங்க நாய்கள். போய் ஒரு இடத்துல போய் மறைஞ்சிடுது. அந்த நாய்கள் குறைப்பை நிறுத்திடுது. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் அதே மாதிரி 12 மணிக்கு நடக்குது. தினமே அந்த மாதிரி நடக்குது. அதாவது இறந்து போன இடத்துல அந்த 12 மணி ஆச்சுன்னா அந்த ஆத்மா வருது. அது வர்றது அந்த நாய்களுக்கு தெரியுது. அவங்க ஒரு கருப்பாக இருக்கும் அந்த பேய்கள்ன்றது. அதனால் பார்த்து குறைக்குது. அது அந்த நாய்கள்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அது போகுது. நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்றது உணரல. அது மனிதனாக வாழ்ந்துருந்தது தானே அந்த பெண்ணு. அதனால் அதுக்கு ஒரு பயம் வருது. பயம் வரும்போது ஓடுது. அந்த நாய்கள் குறைச்சிக்கிட்டே துரத்துது பின்னாடியே. அந்த அனுபவத்தை நான் நேரடியாகவே கண்ணால் பார்த்து பதிவு பண்ணியிருக்கேன். இது எனக்கு மறக்க முடியாத அனுபவம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் ஆவிகள் இருக்கிறது உண்மை. இவ்வளோ தூரம் பேசுகிறானே, ஏன் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு உங்களுடைய கருத்து என்ன ஓட்டத்தை மாற்றி பாருங்கள், உங்களுக்கே உண்மை புரியும். நிறைய விஷயம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வணக்கம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for board and mode. Apply now.